ஃபஸ்ட்டு எந்த மாதிரி உணவுகளை இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்க தவிர்க்கணும். சித்த மருத்துவத்தில் நம்ம கரப்பான் பாண்டங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம அதையுமே தவிர்த்துக்க சொல்கிறோம். இப்போது கரப்பான் பாண்டங்கள்னால் அந்த வரகு, சோளம், கம்பு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. புளிப்பு சார்ந்த உணவு எடுக்கக்கூடாது. கத்திரிக்காய், பாகக்காய் இந்த மாதிரி உணவுகளை எடுக்கக்கூடாது. அப்புறம் நான்வெஜ்ஜு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தவிர்க்க சொல்கிறது. போதுமான அளவுக்கு குழம்புல உள்ளது ஏதோ மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ எடுக்க சொல்கிறது. நான்வெஜ்ஜுனால் மட்டன், பீஃபு, மீன் சாப்பிடலாம். ஆனால் மீன் குழம்புல புளி அதிகமாக சேர்க்காம மீன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுபோல் டீப் ஃப்ரை பண்ணுறது எதையாக இருந்தாலும் ரொம்ப எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறத ரொம்ப முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிங்க. சுகர் அதிகமாக சாப்பிட்றாங்க, பால் அதிகமாக சாப்பிட்றவங்க இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். சுகர், பாலை குறைச்சாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் புகைப்பிடிக்கிறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க இதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது.